அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். பெண்ணென்றும் பாராமல் அவதூறு பரப்பிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அவரது வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் கழக நிர்வாகிகள் எச்சரித்தனர். பெண்கள் என்று பாராமல் அம்மாவுடன் வாழ்ந்து அம்மாவுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பெண் என்றும் பாராமல் மிகவும் அருவருக்கத்தக்கும் வகையில் அவர் பேசியது மிகவும் என்னுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய மனசை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதை கண்டிக்கும் வகையில் நாங்கள் திருவண்ணாமலை அதிமுக சார்பில் கண்காணிப்பு அலுவலகம் சென்று புகார் மனு கொடுத்துள்ளோம். தமிழகத்தில் இதுபோன்று பேசக்கூடாத வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுத்து கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் தரைக்குறைவாக பேசும் குடியாத்தம் குமரன் மீது அனைத்து காவல் நிலையத்திலும் புகார் எடுத்து அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக புகார் மனு குடியாத்தம் குமரன் மீது கொடுத்துருக்கோம்.